ஜமாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அந்த கதையை சொல்லி நிறைவு செஞ்சிருவோம். ஒரு சிட்டுக்குருவி ஒரு விவசாயம் செய்யக்கூடிய வயல்வெளியில கூடு கட்டி இருந்துச்சு. இப்போ பயிரும் வளர்ந்து வருது, இந்த குருவியும் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. இப்படி பல குஞ்சுகள் பொரிச்சிருக்கு. இது வந்து போகும், அது இறை தேடிட்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும். இப்போ பயிரும் நல்லா விளைஞ்சிருக்கு. இப்போ அந்த விவசாயி மனைவி வந்து பார்க்குறாங்க, சில பேரோட வந்து நல்லா விளைஞ்சிருச்சு, நம்ம பக்கத்து ஊரில் இருந்து 10 பேரை கூப்பிட்டு வந்து நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தாய்க்குருவி வந்த பிறகு இந்த குழந்தை குருவி சொல்லுது, இந்த மாதிரி வந்தாங்க, அறுவடை பண்ண போகிறாங்களாம், நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலையே அப்படின்னு தாயிட்ட இந்த பிள்ளைங்க சொல்லுது. அந்த தாய்க்குருவி அதெல்லாம் நல்லா பாதுகாப்பாக, நீ எந்த விதமான கவலையும் படாதீங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துருச்சு. அடுத்து கொஞ்சம் 2 நாள் சென்று அதே விவசாயி வந்து பார்த்துட்டு, அடுத்த ஊருக்காரவங்களை நம்புறதுல வேலை இல்லை, நம்ம ஊருக்காரவங்களை வச்சு நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போவும் இந்த குஞ்சு குருவியை தாய்க்குருவி வந்த பிறகு இப்படி பேசிட்டு போனாங்க, இனிமேல் நம்ம தப்ப முடியாது, நம்ம வேற இடம் தான் பார்க்கணும். அப்பவும் தாய்க்குருவி அசால்ட்டாக இருந்துருச்சு. அடுத்த தடவை அந்த விவசாயி வந்து சொல்கிறாரு, இனி யாரையும் நம்புறதுல வேலை இல்லை, நம்மளே நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துருவோம், இல்லாட்ட நெல்மணிகள் எல்லாம் வீணாக போயிடும், நம்ம இன்னும் தாமதம் பண்ணக்கூடாது, நம்ம நாளைக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துடணும் அப்படின்னு அவர் சுய விலையை சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இந்த பிள்ளைய வரவுமே அந்த தாய்க்குருவி சொல்லுது, நம்ம இடத்த மாற்றிடுவோம். அப்போ அந்த குஞ்சு குருவி கேட்குது, முதல்ல 2 தடவை சொன்னாங்க, நீ அசால்ட்டாக இருந்தீங்க, இப்போ மட்டும் அந்த இடத்த மாற்றிடுவோன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த தாய்க்குருவிட்ட கேட்டதுக்கு தாய்க்குருவி சொல்லிச்சான், என்னைக்கு மனிதன் தன்னை நம்ப ஆரம்பிக்கிறானோ அன்றே இறைவனை நம்பி விட்டான் என்ற அர்த்தம். யார் ஒரு குருவி பாடம் எடுக்குதுமா? தன்னை என்னைக்கு ஒரு மனிதன் நம்ப ஆரம்பிச்சுட்டானோ அவன் தலைவனை நம்பினவன் தானே, ரப்ப நம்பினவன் தானே. ரப்ப என்ன சொல்றான்? தன்னை அறிந்தவன் ரப்பை அறிந்தவன் ஆவான். அப்ப நம்ம இன்ஷா அல்லாவை அணுகிறதுக்கு, அல்லாவை அறிகிறதுக்கு முதல்ல நம்மளுடைய அமல்களை சீரமைத்து நம்மளை அறியக்கூடியவர்களாக, நம்ம செய்யக்கூடிய அமல்களை சீராக செய்பவர்களாக, சீசனுக்கு செய்யாம, இப்ப முன்னாடி இல்லாம சீசனுக்கு தர பழங்கள் வரும். இப்ப பாருங்களேன், எல்லா நேரமும் எல்லா பழங்களும் கிடைக்கும். புளியம் பழம் விற்கிறாங்கம்மா, புளியம் பழம் ரோட்ல குமிச்சு போட்டு விற்கிறாங்க. இந்த நேரம் புளியம்பழம் வர்ற நேரமா? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பழம் வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது, எல்லா நேரத்திலையும் எல்லா பழமும் வாங்குறது மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய அறிகுறி தானே. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலத்துல ஒவ்வொரு பழமும், ஒரு மாதுளம்பழம் உடைச்சிட்டா ஒரு குடும்பம் சாப்பிடலாம், ஒரு ஊர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பெருசா இருக்குமா. இப்பவே பாருங்களேன், ஒரே ஒரு மரத்துல 5 பழம் பழுத்திருக்கான். இதுல டி நகர்ல ஒரு மரம் நிக்குதான், அதுல 5 வகையான பழங்கள் இருக்கான்.